இட்ஸ் மேஜிக். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் எதோ நினைச்சிட்டு இருக்க. அப்படியா? நான் என்ன நினைச்சேன்? நீதான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன் மனசுல எதுவும் இல்ல. என்கிட்ட வரும்போது உனக்கு எதுவும் தோணலையா? இல்ல. நான் உன்னை தொடும்போது கூட எதுவும் தோணலையா? மறைக்காம சொல்லு ருத்ரா. இல்ல. எல்லாமே மாறி போயிடுச்சுல மேஜர் சார். மேஜர் சார், நீங்க என்ன பண்றீங்க? மேஜர் சார், விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயமெல்லாம் கரைந்தது, விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும், வண்ண கோலம் வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம், ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாசப்பூக்கள் பூத்தது, என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல. ருத்ரா தம்பி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்கதான் நான் இப்ப இங்க வந்தேன். மன்னிச்சிருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. நான் மயூரா, அண்ணி, அண்ணி இங்க பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ருத்ரா தம்பி, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நான் இப்ப நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நான் தடுத்தப்ப நீங்க ஒத்துக்கல, அது ஏன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் யாரு ருத்ரா தம்பி? இத பாருங்க அண்ணி, அது வந்து நான் சொல்றத கேளுங்க ருத்ரா தம்பி. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். நீங்க பார்வதியை மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு தானே நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். மயூராவை நீங்க ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷம்தான். அவ நல்ல பொண்ணு, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு கூட. அப்புறம் பாருங்க அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்லலாமா? இப்ப உங்களுக்கு சரியா பொய் கூட சொல்ல தெரியல. பேசும்போது உங்க கண்ணு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க கண்ணுல நான் பார்வதியை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நீங்க அப்ப ஏத்துக்க தயாரா இல்ல. அப்புறம் இன்னைக்கு உங்க மனசு கொஞ்சம் தள்ளாடி போயிருக்கு. ருத்ரா தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க.
மயூரா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவ. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஒத்துக்கிறேன், அவ பார்க்க பார்வதி மாதிரி தான் இருக்கா. துருவா வேற பார்வதி தான் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ எனக்கு கவலை எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி தான் இருக்கு ருத்ரா தம்பி. இருந்தாலும் அதான் உண்மை தம்பி. அவ இங்க இருந்து போயிட்டானா துருவா நிலைமை என்ன ஆகும்? உங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன மன்னிச்சிருக்க, நான் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். தெரியும், எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டைம் ஆயிடுச்சா? இன்னும் டைம் ஆகல. நீ ரோஹித்தோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப ருத்ரா? என்கிட்ட வரும்போது உனக்கு எதுவும் தோணலையா? ஒரு விஷயத்தை பத்தி தான் இருக்கு ருத்ரா தம்பி. இருந்தாலும் அதான் உண்மை தம்பி. அவ இங்க இருந்து போயிட்டானா துருவா நிலைமை என்ன ஆகும்? உங்க நிலைமை என்ன ஆகும்? நான் எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? குட் மார்னிங் மைரா. குட் மார்னிங் மைரா. இந்த ஜாக்கெட் அப்பாவுடையது. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது வந்து ஆக்சுவலி குட் மார்னிங் மிஸ்டர் ரணாவத். துருவா, கயல், வாங்க போலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், உங்க ஜாக்கெட் எடுத்துட்டு போங்க. இவருக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் புரியல. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. மயூரா, இங்க பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு ஒன்றும் ஆகாது. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? Oh my God! I kissed him. நான் ருத்ரவை கிஸ் பண்ணேனா? Oh God! இந்த bells எனக்கு மட்டும் ஏன் கேக்குது? It's so annoying. Oh my God. I don't believe this. இதெல்லாம் ஃபிலிம்ல தான் நடக்கும். இந்த பெல்ஸ், இந்த கிட்டார். I mean, இதுக்கு முன்னாடி இது நடந்ததே கிடையாது. Oh my God. I'm in love. What? No. Yeah. நான் ருத்ரவை காதலிக்கிறேனா?
வெரி பேட் மைரா. நீ எதுக்கு கிஸ் பண்ண? And ஒரு நிமிஷம், நான் கிஸ் பண்ண இருக்கட்டும், ஆனா அவர் எதுக்காக கிஸ் பண்ணணும்? Oh my god. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ருத்ரா கூட loves me? What? அவரும் என்ன காதலிக்கிறாரா? மைரா, இந்த மாத்திரை சாப்பிடும்போது இந்த பாலை சேர்த்துக்கொடி. இந்தா. Oh, no. I hate milk. எனக்கு பால்னாலே சுத்தமா பிடிக்காது. எங்க பாரு, நீ இத குடிச்சே ஆகணும். ருத்ராவோட ஆர்டர். இத குடிக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? What? ருத்ரா சொன்னாரா? அப்படினா அவர்தான் இத. பாத்தியா, அவரும் என்ன லவ் பண்றாரு. அவரோட ஜாக்கெட். அவர் இத வாங்கிக்கலனா இது என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? Oh my god. That means he loves me too. Oh my god. Good morning. ஹாய். ஷாலினி, கொஞ்சம் உப்பு டப்பா எடு. இதோக்கா. Here you go. எவ்வளவு போடணும்? நானே போட்டுக்கிறேன், நீ போ. ஏன் நான் போடக்கூடாது? ஏன்னா நீ இந்த வீட்டு விருந்தாளியாச்சே. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இந்தியன் கல்ச்சர் படி விருந்தாளிங்கன்னா கடவுள் மாதிரி. நீங்க கடவுள் கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது அக்கா. பேட் மேனர்ஸ். கரெக்ட். நீங்க என்னக்கா பண்றீங்க? வெண்டைக்காய். ஓகே. ஆமா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு தான் வெண்டைக்கான ரொம்ப பிடிக்கும். ஆனா சமையல் இருக்காரே, எண்ணெயில போட்டு எதை கொடுத்தாலும் அதை அப்படியே சாப்பிடுவாரு. சாப்பாடு நாம. ஆனா அக்கா இருக்காங்களே, எதையுமே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அக்காவுக்கு சொரக்கான ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சூரஜ் மாமாவுக்கு காலிஃபிளவர்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்புறம் கயலுக்கு பூரி. அப்புறம் ருத்ராக்கு? ருத்ராவுக்கு என்ன பிடிக்கும்? அக்கா ருத்ராவுக்கு வறுத்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம துருவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் புள்ளையும் இப்போ சேம் டு சேம். நாள் பூரா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. ஐ லவ் உருளைக்கிழங்கு. இட்ஸ் மை ஃபேவரட். எங்க சாய்ஸ் கூட சேமா தான் இருக்கு. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அவருக்கும் உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் இடையில கண்டிப்பா லவ் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு பண்றது ரொம்ப ஈஸி இல்ல, ரைட்? நான் வேணும்னா ராஜஸ்தான் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு பண்ணினாதான் ருத்ரா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீ பண்ண மாட்டே. அதை எப்படி பண்றதுக்கா? தயிர் உருளைக்கிழங்கு தானே, அதை என்னாலேயே ஈஸியா பண்ணும்போது மைரா அது ரொம்ப சுலபமா கத்துக்குவா. உண்மைதானே? ஆமா ஷாலினி, உன்னால இதை பண்ண முடியும். நான் சொன்னது சமைக்க தெரியாதவங்களுக்கு. நீயும் ராஜஸ்தான்ல இருந்து வந்த பொண்ணு தானே. ஆனா மயூரா இங்க வரதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் சாப்பாட பாத்திருக்க கூட மாட்டா. இந்த சாப்பாடுலாம் அவளுக்கு தேவையே கிடையாது. மயூரா எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. ஆமா மைரா, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அப்புறம் ருத்ரா தம்பிக்கு காரமா செய்யற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். எந்த சாப்பாடு? ராஜஸ்தானோடது. அதெல்லாம் எனக்கு தெரியாதே. அப்படின்னா அவர் என்ன காதலிக்க மாட்டாரா? அண்ணே, நீங்க டீ தூள் கேட்டிருந்தீங்களா? இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ருத்ரா, டீ குடிக்கிறீங்களா? நான் பண்ணி தரவா? எனக்கு நல்லா டீ பண்ண வரும். யா. இல்ல, எனக்கு வேண்டாம். நோ. அப்போ ருத்ராக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையா? நீ கரெக்டா மருந்து சாப்பிட்டியா?
குடிச்சிட்டேனே, பாலும் குடிச்சேன். ஷாலினியை விட கேளுங்களேன். அவர் என் மேல அக்கறையா தான் இருக்காரு. அப்படின்னா லவ் பண்றாரு. ருத்ரா ஒரு நிமிஷம். என்னாச்சு? லவ் வந்துருச்சு உன் மேல. இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு ருத்ரா? நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீ கோச்சுக்கலனா ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? என்கிட்ட நீ என்ன பேசணும் மயூரா? யூ நோ ருத்ரா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்ப முக்கியமான வேலையை வெளியே போகணும். Damn it. No chance. அவர் உன்னை காதலிக்கவே இல்லை மயூரா. ஒழுங்கா பார்த்து நடக்க கத்துக்க. See, நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு மேல கேர் இருக்கு. அப்படின்னா he loves me. மயூரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என் ரூமுக்கு வரையா? Sure. என்ன ஆச்சு அக்கா? எதுக்கு கதவை மூடுறீங்க? நீ ஆசைப்படுறது எதுவும் நடக்காது. அது உனக்கு கிடைக்காது. ஓ, you mean the jacket? இல்ல நான் இத ருத்ரா கிட்ட கொடுத்துருவேன். நான் ஒன்னும் இத பத்தி உன்கிட்ட பேசல. உனக்கும் ருத்ரா தம்பிக்கு நடுவுல என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் உன் வாயால அதை சொல்லு. இங்க பாரு மயூரா, உன்னை கடத்தினதுக்கு அப்புறம் நீ நடந்துக்கிற முறையே கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து நீ அவர்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிற. அக்கா மயூரா, நான் இதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு இருக்கிறதுனால. எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா நான் அவகிட்ட இப்படிதான் சொல்லுவேன். நீ எனக்கு தங்கச்சி தான். என்னன்னு தெரியலக்கா, எனக்கு இப்பெல்லாம் புரியவே மாட்டேங்குது. I'm so confused. அதுக்கு தான் நான் சொல்றேன், உனக்கு சரி வராத எந்த விஷயத்தையும் நீ செய்யாத. ருத்ரா தம்பியும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா ஏன்க்கா? I mean, நாங்க ரெண்டு பேரும் நீ சேர்ந்து. எந்த அர்த்தத்துல பேசுற மயூரா? அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். So what கா? ருத்ராவும் அவரோட வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்கணும்ல. I mean, நீங்க ருத்ராக்கு பொண்ணு கூட பாத்தீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நாங்க? அதெல்லாம் தப்பு மயூரா. உனக்கும் ருத்ரா தம்பிக்கும் எதுவும் நடக்க போறது இல்ல. ஏன் நடக்காதுன்னு சொல்றீங்க? ஏன்னா உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு இல்ல. உன் கல்யாணத்துக்கு இடம் பார்க்கறதுக்கு தானே நீ இங்க வந்திருக்க. வெட்டிங் டெஸ்டினேஷன் பிளானுக்காக. அதை ஒன்னும் நீ மறந்து போயிடலையே மயூரா? Oh my god. Oh my god. How could I? நான் ஏற்கனவே எங்கேஜ்டான ஒரு பொண்ணு. இத பாரு மயூரா, எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ருத்ரா தம்பி முகத்திலயும் துருவா முகத்திலயும் நான் சிரிப்பை பாக்குறேன். ஆனா நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அவங்க நிலைமை என்ன ஆகும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ பாருவோட இடத்துல இருக்கிறதா தப்பா நினைச்சிட்டு இருக்க. பாரு? பார்வதி. உனக்கு எதுவும் ஆகாது. உன்னோட ருத்ரா வந்துட்டேன் பாரு. Oh my god, yes. பாரு is his wife. அவர் நேத்தி கூட என்ன பாரு தான் கூப்பிட்டாரு. அதுக்காக தான் அவர் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா? Oh gosh.
அதுக்காக தான் ருத்ரா அப்படி பிஹேவ் பண்ணாரா? இட் வாஸ் சோ ஆக்வர்ட். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ருத்ரா தம்பி பார்வதி இன்னும் கொஞ்சம் கூட மறக்கல. அதனால தான் சொல்றேன், நீ அவர்கிட்ட இருந்து தள்ளியே இரு. அதான் 2 பேருக்குமே நல்லது. நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. நான் ஜாஸ்தியா அறிவுரை சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிரு. இங்க பாரு மயூரா, எனக்கு துருவா மேலேயும் ருத்ரா தம்பி மேலேயும் ஜாஸ்தியாவே அக்கறை இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறேன். இப்படியே இது நீடிச்சிட்டு இருந்ததுன்னா உங்க 3 பேரோட வாழ்க்கையும் கெட்டுடும்.